Wear your masks, take your vaccines, stay home, stay safe. Hello and welcome to this episode of DRS with Ash. நீங்க எல்லாம் முன்னாடியே பார்த்திருப்பீங்க, பல கெஸ்ட் வந்துட்டு போயிருக்காங்க. ஆனா இன்னைக்கு செந்தில், குணா, வேலு, தம்பி இவங்க எல்லாரையும் அன்போட வாழ்க்கையில இணைக்கிற ராஜன் வந்திருக்காரு. அவர் நம்மள ஜாயின் பண்ணிருக்காரு. சொல்லுங்க ராஜன் சார், ஆல்சோ நோன் அஸ் மிஸ்டர் வெற்றிமாறன், தி கிரேட் டைரக்டர். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நாட் பேட் சார், ஏதோ போயிட்டு இருக்கு வண்டி. ஓகே ஓகே. எதை நோக்கி சார் எழுதுவீங்க? தாட்ஸை நோக்கி எழுதுவீங்களா இல்ல இமேஜினேஷனை நோக்கி எழுதுவீங்களா? வாட் சார்ட் ஆஃப் a person are you? Normally last 3 films I did not write in the sense ஒரு conventional way of writing இல்லாமலே இருந்தது. ஒரு ஐடியா வரும், then we just jot down some points, go to the sets, shoot, and then அங்கே வந்து improvise பண்றது, அப்படி ஒர்க் பண்ணிட்டேன். And now this இந்த நேரத்துல வந்து I'm going back to my basics where I sit down and write and see how it goes. நான் வந்து எதுவும் பிளான் பண்ணி எழுத ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். நார்மலி வந்து we have certain ways of writing for films. இப்போ ஒரு ஒன் லைன் ஆர்டர்னு ஒன்று வச்சுக்குவோம். இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு இந்த சீன் போகும், அப்புறம் அடுத்தது இது வரும், அது மாதிரி இருக்கும். But I try not to do that and let the natural course to take its I want the story to guide me. நான் இப்போ இது எதுவுமே பிளான் பண்ணாம தான் I normally start writing. எதுவுமே பிளான் பண்ணாம ஸ்டார்ட் பண்ணியா சார் இப்படி ஒரு சூப்பர் பிளாக் பஸ்டர் ஹிட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்க? அப்கோர்ஸ் ஒரு தனுஷ மாதிரி ஒரு பயங்கரமான பில்லர் இருந்திருந்தாலும், ஒரு பொல்லாதவனா இருக்கட்டும், இல்ல ஒரு லெட்ஸே ஒரு விசாரணையா இருக்கட்டும், இல்ல ஒரு அசுரனா இருக்கட்டும், இல்ல வடச்சென்னையா இருக்கட்டும், இதுல ஒரு மாதிரி பாத்தீங்கன்னா தீம்ஸ் இருக்கு. லைக் there is a lot of research gone into it ன்னு தெரியுது. ஃபார் சம்படி நீங்க சொல்ற மாதிரி ஒரு இன்ஸ்டிங்டிவா நான் இப்படி இருக்கணும்னு நினைப்பேன் சார், பட் ஐ டேக் இட் அப்படியே போற மாதிரி, ஐ லெட் இட் டேக் த கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் சொல்றீங்க. பட் ஒரு உதாரணத்துக்கே எடுத்துக்கலாம் சார், ஒரு பொல்லாதவன்லயே கூட த வில்லன் கிஷோர், அவர் பேர், இஃப் ஐ நாட் ராங், ரைட்? அவரோட யூ ஆர் பிட்டிங் ஹிம் அகேன்ஸ்ட் தனுஷ், பட் சென்டர் பீஸா அவரோட தம்பி நிக்கிறாரு. இந்த மாதிரி கேரக்டரைசேஷனை ஃபார்ம் பண்ணும்போது அதுக்கு ஒரு பிளானிங் அவசியப்படாதா? பிளானிங் அப்படின்னா கேரக்டரைசேஷன் அதெல்லாம் இருக்கும். இப்போ என்ன பேச போறாங்க அவங்க, என்ன வேர்ட்ஸ், அண்ட் ஆல்சோ அந்த ஃபர்ஸ்ட் 2 ஃபிலிம்ஸ் எழுதிட்டு தான் நான் போனேன். விசாரணை, வடச்சென்னை எல்லாம் கொஞ்சம் அண்ட் அசுரன் இதெல்லாமே கொஞ்சம் கிரேசியா இருந்தது ஒர்க் ஸ்டைலு. பட் அந்த மாதிரியான ஸ்ட்ரக்சரல் பிளானிங் எல்லாம் இருக்கதா செய்யும். அண்ட் எஸ்பெஷலி அந்த நம்ம எந்த ஒரு வேர்ல்டுக்குள்ள போறோமோ அந்த வேர்ல்டை பத்தி முழுசா புரிஞ்சுக்கிறதுக்கு, அல்லது முழுசா புரிஞ்சுக்க முடியாது, எவ்வளவு புரிஞ்சுக்கணுமோ மேக்சிமம் நம்மளால எவ்வளவு புரிஞ்சுக்க முடியுமோ அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்றது மேஜரான ஒரு ஃபேக்டர். இப்போ பொல்லாதவன்ல பார்த்தா அந்த பைக் திருடுறதுனுடைய அந்த வேர்ல்டு எப்படி இருக்கும்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், சேவல் சண்டை விடுறவங்களுடைய லைஃப், அவங்களோட தாட் ப்ராசஸ் என்னவா இருக்கும் தெரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், அடுத்தடுத்து எல்லா படங்கள்லயும் ஒவ்வொரு வேர்ல்டு அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது அந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம மேக்சிமம் நம்ம கெப்பாசிட்டிக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உள்ளே எடுத்துக்கிட்டு தென் வி ஸ்டார்ட் ஒர்க்கிங். அந்த ஒர்க் தான் வந்து எக்ஸ்டாம்பரரி இம்ப்ரோவைஸ் பண்றதாவும் வச்சுக்கிறது. ரைட், நீங்க சொன்னீங்க பியூட்டிஃபுல்லா. அந்த வேர்ல்டுக்குள்ள நம்ம டிராவல் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற பாயிண்ட் வந்து எனக்கு ஜஸ்ட் ஹிட் மீ. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னால டிரா பண்ண முடியும் ஒரு லைன் கம்பேரிசன். ஒரு இங்கிலாந்து டூர் போறோம், ஆஸ்திரேலியா டூர் போறோம், இல்ல வேர்ல்ட் கப் போறோம்னா அதுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன், அந்த சாயில், அந்த சர்ஃபேஸ், அங்க போயிட்டு அக்ளமடைஸ் ஆகணும் அப்படின்வாங்க. ஒரு ஜெட் லேக் ஃபார் தட் மேட்டர். நம்ம எடுத்துக்கலாம் சார், ஒரு வடச்சென்னை எடுத்துக்கலாம். வடச்சென்னையில யூஸ் பண்ண ஒரு விஷயத்துக்கும், இன்ஃபேக்ட் எனக்கு ஒரு காஸ்டியூம் டிசைனர் இருந்தாங்க, அமிர்தான்னு சொல்லிட்டு, 1-2 ஷூட்ல பண்ணும்போது சொன்னாங்க, நான் வடச்சென்னைக்கு காஸ்டியூம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னாங்க. அவங்க சொன்னது 2016-17 ஓகேயா? படம் வந்தது எவ்வளவு வருஷம் கழிச்சு. அப்படின்னா இந்த டைம் எதுக்கு சார் எடுப்பீங்க? R&Dக்கா? ஏன்னா 2 வார்த்தை எடுத்துக்கலாம் நம்ம ஃபார் தட் எக்ஸாம்பிள். அந்த டீடைலிங் அவ்வளோ டீடைல்டா எப்படி பண்ண முடியும்னு யோசிச்சு, ஒரு பிளேயர் அப்படின்னு வச்சுக்கோங்க. பிளேயருங்கிற வேர்டை வந்து நீங்க ஒரு பிளேயர் அப்படின்னு யூஸ் பண்றீங்க உதாரணத்துக்கு. இல்ல ஒரு காம்ப்ரமிஷன் அப்படிங்கிற ஒரு வேர்டு, காம்ப்ரமைசேஷனுக்கு காம்ப்ரஷன், அந்த மாதிரி ஒரு வேர்டு யூஸ் பண்ணிருக்கீங்க. இந்த மாதிரி வேர்டு யூஸ் பண்றதுக்கு எப்படி அப்படியே பொதுவா ஒரு ஆளை கேட்டு தெரிஞ்சுருவீங்களா, இல்ல மக்களோட மக்களா இருப்பீங்களா கொஞ்ச நாளைக்கு?
எனக்கு அந்த வேர்ல்ட் நல்லா தெரியும். ரொம்ப நாளா எனக்கே வந்து எனக்கு நான் 2 தமிழ் பேசுவேன். நார்மலா பேசுற ஒரு தமிழ், கோவம் வந்தா வேற தமிழ் இருக்கும். அந்த மாதிரி அந்த எனக்கு நெறைய அந்த சென்னை ஸ்லாங் வந்து எனக்கு நல்லா வரும். அந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க பேசுறதுதான். அந்த ஆட்கள் சில ஸ்பெசிபிக் வேர்ட்ஸ் அவங்க 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 சொல்லுவாங்க அந்த மாதிரி. அப்ப அதெல்லாம் வந்து நம்மளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இதெல்லாம் சரியா கேப்சர் பண்ண நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். அதுக்காக ரொம்ப ஸ்பெசிபிக்கா எஃபர்ட் எடுத்து உள்ள வைக்கிறது தான் அது. நான் ஆக்சுவலா வட சென்னை வந்து ரொம்ப டைம் எடுத்ததுக்கான ரீசன், முக்கியமான ரீசன் வந்து நாங்க ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ஷூட் பண்ணும்போது மேபி அந்த டைம் பேசியிருப்பாங்களா இருக்கும், 2016 பேசியிருப்பாங்களா இருக்கும். அதுக்கு ஒரு 2016 ஒரு ஷெட்யூல் முடிச்சுட்டு விசாரணை வந்து ஆஸ்கர்ஸ்க்கு செலக்ட் ஆயிருந்தப்போ நான் ஒரு 3 months அங்க போயிருந்தேன். நான் லாஸ் ஏஞ்சலஸ் போயிட்டு இந்த ப்ரொமோஷன் என்ன மாதிரி இருக்கும், ஆஸ்கர் ப்ரொமோஷன்ஸ் என்னவா இருக்கும்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு அங்க அங்க போய் இருந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணோம். ஒரு எக்ஸ்பென்சிவான கேம்பெயின் அது. அது அத பண்ணோம். அது ஒரு 3 months. அப்புறம் அந்த டைம்ல தனுஷ் ஒரு ஹிந்தி படம் பண்ணாரு. சோ அதெல்லாம் முடிச்சு திரும்ப நாங்க ரெஸ்யூம் பண்றதுக்கு ஒரு 6 to 8 months ஆயிடுச்சு. சோ அதுவே வந்து நிறைய டைம் எடுத்து. சோ தட் வாஸ் த மேஜர் ரீசன் ஃபார் த டிலே இன் த மேக்கிங் ஆஃப் வட சென்னை. பட் ஆல் செட் அண்ட் டன் இட்ஸ் அ வெரி சேலஞ்சிங் ஃபிலிம். ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங் ஃபிலிம் இன் டர்ம்ஸ் ஆஃப் அது எல்லாருக்கும் எல்லா கேரக்டர்ஸையும் புரிய வைக்கிறது அப்படின்றது இருக்கு இல்லையா, அதுவே பெரிய சேலஞ்ச் தான். அந்த வாய்ஸ் ஓவர்ஸ்ல கதை சொல்றது எல்லாமே. அண்ட் ஆஃப் லேட் இந்த நீங்க சொன்ன அந்த அந்த ஒரு லைன் வந்து எல்லாரும் டயர்ட் ஆகிற அளவுக்கு எல்லாத்தையும் மீம்ஸ் போட்டு வச்சு எனிவே. ஸோ அந்த மாதிரி எல்லா கேரக்டர்ஸையும் புரிய வைக்கிறதுன்றது வந்து வெரி சேலஞ்சிங். இல்ல அப்கோர்ஸ் சேலஞ்சிங் ஒண்ணுமே இல்ல. உதாரணத்துக்கு வீட்டுல அப்பா அம்மா ஒய்ஃப் குழந்தைங்க இருந்தா அவங்களுக்கே நம்ம கேரக்டர் புரிய வைக்கிறதுக்கு ஒரு 50 வருஷம் ஆகுது. நீங்க அந்த 3 years வந்து அதாவது ஒரு 3 hours ஸ்பேன்ல வந்து யூ ஆர் எக்ஸ்பிளைனிங் எவ்ரி கேரக்டர் அப்படின்னு. தட் ஜஸ்ட் லீட்ஸ் மீ இன்டு சார் அந்த வட சென்னை 1 பார்த்துட்டு அப்படி எழுந்த உடனே இல்ல சரி வட சென்னை 2 வருது அப்படின்னு வந்து நீங்களே சொல்லலைன்னா கூட அந்த ஃபீலிங் எங்களுக்கு எல்லாம் வருது. ஆனா தட்ஸ் வேர் த நெக்ஸ்ட் கொஸ்டின் லைஸ். இப்போ இந்த மாதிரி ஒரு டீடைலிங் குள்ள போற சார்ட் ஆஃப் அ பர்சன் தட் யூ ஆர், ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி ஒரு கேம் ஆஃப் த்ரோன்ஸ் இல்ல ஒரு டெசிக்னேட்டட் சர்வைவர் இல்ல ஒரு ஹவுஸ் ஆஃப் கார்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு கிரிப்பிங் ஆக்ஷன் டிராமா எடுத்தா நல்லா இருக்குமா? கண்டிப்பா நல்லா இருக்கும். நாங்க ஆக்சுவலா வந்து இந்த செகண்ட் எடிஷன் ஆஃப் வட சென்னையே வந்து அந்த டைம்ல வந்து ஒரு ஒரு சீரீஸா பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அந்த டைம்ல டாக்ஸ் எல்லாம் கூட போயிட்டு இருந்தது. அண்ட் ஒன் பிக் பிளேயர் வாண்டட் டு கம் இன் அண்ட் அதெல்லாம் பண்ணலாம்னு சொல்லி பேசணும். ராஜன் வகேரா அதுதானே? ராஜன் வகேரா வில் பி தி ப்ரீக்வல் டு வட சென்னை. ஓகே. சீக்வல் அதுல வந்து என்னன்னா இதுல நடிச்சு யாருமே இருக்க மாட்டாங்க. ராஜனுடைய டீம்ஸ், ஓகே, அவரோட பிரதர்ஸ் எப்படி அவர் கூட வந்து சேர்ந்தாங்க, அந்த வேர்ல்டு என்ன, அவன் வேர் ராஜன் ஸ்டார்டட், வை ராஜன் இஸ் வாட் ஹி இஸ் டுடே அப்படின்ற மாதிரியான இது இருக்கும். அது தட்ஸ் தி ப்ரீக்வல். இது வந்து the same actors continuing the same story, sequel. So that is what I had planned. அதுதான் நாங்க பேசிட்டு இருந்தோம். அப்போ அந்த நேரத்துல எல்லாம் சரியா இருந்தது. பட் தென் we had to wait for some time. அந்த நேரத்துல வந்து சரி ஓகே ஒரு படம் பண்ணலாம். அசுரன் பண்ணோம். அசுரன் பண்ணதுக்கு அப்புறம் now I feel it's going to take a couple of years more to do that. வட சென்னை 2ன்றது. ஓகே. சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாரும், வட சென்னை 2 இப்போதைக்கு வரல. அண்ட் வெற்றிமாறன் சார் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தாருன்னா நம்ம கன்ஃபார்மா போய் பார்க்கலாம். எப்பங்கிற டைம் மட்டும் அவர் கொடுத்தோம்னா நமக்கு ஒரு குவாலிட்டி ப்ராடக்ட் கொடுப்பாருங்கிறது நிச்சயமாயிடுச்சு. இல்ல சார் அது எதுக்கு நான் அந்த கேட்டேன்னா ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல சீரீஸ் அப்படின்னா இப்போ ஒரு அழகா எடுக்கிறாங்க. when it comes to the English series point of view, இப்போ ஒரு ஹிந்தியில கூட நிறைய வந்துடுச்சு. இப்ப பாட்டல் லோக்னு வந்திருக்கு. அதே மாதிரி கொஞ்ச நாள் முன்னாடி I forgot the family man ஒன்னு வந்தது. சோ இந்த மாதிரி there are a few options that are coming up. பட் இன்னும் ஒரு சினிமா அப்படின்னு தமிழ்நாட்டுல பார்த்தாலே நிறைய இப்ப நீங்களே எடுத்த படம் எடுத்துக்கலாமே, ஒரு பொல்லாதவன், ஒரு அசுரன், ஒரு ஆடுகளம், இந்த மாதிரி படத்துலாம் யூ ஆர் சென்டரிங் அரௌண்ட் a certain area, certain character, ஒரு ஃபேமிலி அந்த மாதிரி கொண்டு வரீங்க. பட் ஒரு சோஷியல் காஸ், லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கரப்ஷன், ஒரு சங்கர் எடுத்தாரு முந்தின டைம்ல கரப்ஷன், அந்த மாதிரி 2-3 டாபிக்ல. பட் அதர்வைஸ் இந்த மாதிரி ஒரு லாங் ஸ்டாண்டிங் மெசேஜ் இருக்கிற மூவிஸ் நிறைய ரன் ஆக மாட்டேங்கிறது தமிழ்ல. அதுக்கு என்ன சார் ரீசனா? இல்ல அதாவது தமிழ்ல வந்து எப்போதுமே இந்த மாதிரியான ஸ்டோரிஸ் வந்து ஒரு மெயின் ஸ்டே தான். அது ஒரு கமர்ஷியலா வந்து ஓடுற ஒரு கண்டென்ட் தான். அது எப்படி நம்ம சொல்றோம் அப்படின்றது தான் முக்கியமானது.
ஹிந்தில நிறைய வந்துட்டு இருக்கு. பட் அந்த அந்த பாத்தால் லோக் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலா இருந்தது. ஐ லைக் இட். எனக்கு அது பிடிச்சிருந்தது. ஸோ அந்த மாதிரி நிறைய ட்ரை பண்ணும்போது ஒன்று நல்லா வரும். அது அது எப்போதுமே நடக்கிறது தான். தமிழ்ல வந்து ஐ திங்க் பட்ஜெட்ஸ் ஆர் நாட் ஆஸ் குட் அஸ் இட் ஷுட் பி. பிகாஸ் ஒரு 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 10 ஹவர்ஸ்க்கு நீங்க ஒரு ஃபில்ம் எடுக்க போறீங்க அப்படின்னா அதுக்கான பட்ஜெட்டிங் இருக்கணும், அதுக்கான ஸ்கேல் நமக்கு ப்ரொவைட் பண்ணணும் அவங்க அந்த பிளாட்ஃபார்ம். பட் அது பண்ணாததால இன்னும் அந்த அந்த இடத்துல போய் நீ சேர முடியலன்னு நினைக்கிறேன். அண்ட் நரேட்டிவ்ஸும் வந்து கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு. நம்மளுமே மென்டலா என்ன மாதிரி ஒரு ஃபீலிங்ல இருக்கோம்னா, ஒரு டைம்ஸ்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 15-20 இயர்ஸ் முன்னாடி டெலிவிஷனுக்கு நம்ம பண்ணும்போது ஒரு ஆட்டிடியூடாவே எப்படி இருக்கும்னா, இது டிவிக்கு தானே பரவாயில்ல, எல்லாரும் பார்க்க மாட்டாங்க, அல்லது நம்ம வந்து அது ஒரு ஒரு செகண்ட் கிரேடு ஒர்க்கா, நம்ம கிரியேட்டிவ் ஒர்க்கா. இப்ப நான் ஒரு சினிமால இருக்கிறவங்களை சொல்றேன். சினிமால இருந்து ஒரு ஒரு டெலிவிஷனுக்கு பண்ணணும்னா லுக்கிங் டவுன் அப்பான் ஒண்ணு இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபீலிங் அந்த டைம்ஸ்ல இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் பேருக்கு வந்து அந்த ஃபீலிங் இருக்கு. இப்போ when we are pitching something to the OTT, நம்மளுக்கு வந்து எப்படி இருக்குன்னா, இது வந்து இன்டர்நேஷனலா ஒரே நேரத்துல போய் சேரும்ன்ற அந்த தாட் இல்லாம, ஓகே இது கொஞ்சம் காம்ப்ரமைஸ் எடுத்தா கூட பரவாயில்ல, பட்ஜெட் கம்மியா இருந்தா நம்ம we did not worry, நம்ம இது பெருசா நம்ம எஃபர்ட் எடுத்து இதை நம்ம புஷ் பண்ண வேண்டியது இல்லை அப்படின்னு நம்மள லிமிட் பண்ணிக்கிற ஒரு ஒரு ஸ்பேஸ் இருக்கு. ஸோ அது ரெண்டுமே மாறணும். we should be getting better budgets to make the content. ஒரு வெப் சீரிஸ் பண்றதுக்கோ அல்லது ஓடிடிக்கு இது பண்றதா இருந்தாலுமே. And writers and directors also should put in more effort in making it work. இல்ல நீங்க பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க சார். எனக்கு இமீடியட்டா ஐம் ஏபிள் டு ரெசனேட். ஏன்னா முதல்ல என்னாச்சுன்னா ஐபிஎல் வந்துச்சு சார். ஐபிஎல்னு ஒரு ப்ராடக்ட், ஐம் ஷூர் நீங்க யூஆர் அவேர் ஆஃப். Yeah, of course. ஐபிஎல் ப்ராடக்ட் வந்தது. இன்னொரு சைடுல இந்தியன் டீம் விளையாடினாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் அந்த ஐபிஎல் வந்த உடனே இல்ல, ஐபிஎல் 1, 2, 3 முடிஞ்சுது. சோ நீங்க யார்கிட்டயா போயிட்டு if ஒரு லோக்கலா இருக்கிற ஒரு கோச்சோ ஒரு சீனியர் பிளேயரோ இல்ல ஒரு கிரிக்கெட்ல இருக்கிற ஸ்டேக் ஹோல்டர்கிட்ட பேசுனீங்க அப்படின்னா, ஐபிஎல்லாம் விடுமா, இந்தியா பாருமா நீ சூப்பரா இருக்கான், இந்தியா தான் எல்லாமே கண்ட்ரி அப்படின்னுவாங்க. இப்ப ஒண்ணுமே கிடையாது. நான் இப்போ ரோட்ல போயிட்டு இல்ல ஒரு கிரிக்கெட் அகாடமி ரன் பண்ணிட்டு இருக்கேன் 10-12 இயர்ஸா. பசங்க வந்து யாராவது வந்தா அவங்க அப்பா அம்மா ஃபர்ஸ்ட் சேர்த்துருவாங்க பையன்ல. சார் இந்தியாலாம் இல்ல சார், ஒரு ஐபிஎல் டீமாவது ஆடணும் சார், ஒரு ஐபிஎல் டீமாவது ஆடணும் சார். அது என்னன்னா, அது நம்ம பாக்குற கண்ணோட்டம். அழகா சொன்னீங்க, ஒரு வேர்ல்டுக்கே போய் சேரும்னு பார்க்காம இன்னைக்கு அந்த பிரம்மாண்டமான ஸ்கிரீன், அந்த தமிழ் ஆடியன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபேசட்டை பாக்குறோன்னு. சோ ஆனா அதுக்குள்ளேருந்தே என்னோட நெக்ஸ்ட் கொஸ்டின் வருது, நரேட்டிவ்ல ஸ்ட்ரென்த் இல்ல அப்படின்னீங்க சார். அந்த நரேட்டிவ்ல ஸ்ட்ரென்த் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? வெற்றிமாறன் என்ன சொல்லுவார் நரேட்டிவ்ல ஸ்ட்ரென்த்? நான் எனக்கு வந்து என்னன்னா, I would not want to do anything that is not closer to me, and லைஃப்க்கு ரொம்ப பக்கத்துல இருக்கணும்னு நினைப்பேன். and contrived situations அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுவேன். and the drama should be something that everyone could relate to. ஏதோ ஒரு விதத்துல அந்த லைஃப், நம்ம சொல்ற கதையினுடைய அந்த வேர்ல்டும் நம்ம அந்த வியூவரோட வேர்ல்டும் ஒரு பாயிண்ட்ல கனெக்ட் ஆகணும். இட் நீட் நாட் நெசசரிலி பி தி சேம் லைஃப் தட் ஐ அம் லீடிங். நான் ஒரு வியூவரா நான் வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கையை அவங்க வாழணும்னு அவசியம் இல்லை. ஆனா என் லைஃப்ல இருந்து சில மொமெண்ட்ஸ் வந்து அவங்க ஷேர் பண்ணிக்கிறது இல்லையா, அந்த 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 வேர்ல்டு, அந்த நம்ம கிரியேட் பண்ற வேர்ல்ட்ல இருக்கிற அந்த அந்த கேரக்டர்ஸும் அந்த மக்களும் பாக்குறவங்களுக்குமான ஒரு காமன் ஃபேக்டர். அது தட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஐ ஃபீல். சார் அவுட்ஸ்டாண்டிங் சார், அவுட்ஸ்டாண்டிங். அதாவது இட் இஸ் ஜஸ்ட் ஓப்பனிங் அப் மை, இட் இஸ் கிவிங் எ லாட் ஆஃப் ஆன்சர்ஸ். நான் நிறைய தடவை வண்டர் பண்ணிருக்கேன். உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும், நம்ம சோழா டைனஸ்டி சொல்லுவாங்க, நம்ம ராஜராஜ சோழன். அந்த ஸ்டோரி படிக்கும் போது இன்ஃபேக்ட் as we are talking மணிரத்னம் ஏதோ பொன்னியின் செல்வன் பத்தி பண்றாரு. அது வந்து இட்ஸ் a very fascinating story. அதுல ஒரு டச் வந்து 1000 ஒருவன் ஒரு படத்துல கொடுத்திருப்பாரு. ஓகே, if I'm not wrong, செல்வராகவன் கொடுத்திருப்பாரு. அந்த மூவியை பார்த்தோன்னே I was just mind blown. வாவ் அப்படி இருந்தது. நிறைய ஃபேசட்ஸ்ல அதை ரீலிவ் பண்ற மாதிரி ஒரு டைம் டிராவல் அதெல்லாம் காமிச்சிருப்பாரு. அதை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தோடனே 1000 ஒருவனை பொறுத்த வரைக்கும் இட் வாஸ் a மேஜர் எஃபர்ட். ஒரு ஃபர்ஸ்ட் டைமா ரொம்ப நாள் கழிச்சுன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப நாள் கழிச்சு அந்த ஏரியால எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க. அண்ட் இட் வாஸ் ட்ரைங் டு டூ சம்திங் லைக் an இந்தியானா ஜோன்ஸ் கைண்ட் ஆஃப் திங். அந்த மாதிரி ஒரு ஜான்ரா புதுசா எக்ஸ்ப்ளோர் பண்ண ஒரு படம்.
அது மாதிரி புது ஜான்ராஸ் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது சம்டைம்ஸ் த சேலஞ்ச் இஸ் மோர் ஆன் த ஃபில்ம் மேக்கர். ஸோ அந்த he was able to take on the challenge. ஸோ அதாவது வந்து இப்போ அந்த மாதிரி ஒரு லார்ஜ் ஸ்கேல் சேலஞ்ச் எடுக்கணும். லெட்ஸ் சே ஐ புட் அ சேலஞ்ச் அப்பான் யூ அண்ட் சே சார் ஒரு டைம் டிராவலுக்கான ஒரு ஃபிலிம் எடுக்கணும் அப்படின்னு ஒரு கட்டாயத்துல நாங்கள் உங்களை தள்ளிட்டேன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் தாட் ப்ராசஸ் என்னவா சார் இருக்கும்? ஹவு வில் யூ மேக் இட்? வில் யூ லுக் டு சிம்பிளிஃபை இட் ஃபார் ஒரு பாமர மக்கள்? என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் நான் வந்து குவாண்டம் பிசிக்ஸ் படிப்பேன். First, I will try to understand what Einstein speaks about it. And latest-ஆ வந்து குவாண்டம் பிசிக்ஸ்ல என்னெல்லாம் டெவலப்மெண்ட்ஸ் நடந்திருக்கு, அப்புறமா வந்து இந்த கான்செப்ட் ஆஃப் டைமை வந்து இன்னைக்கு சயின்ஸ் எப்படி பாக்குது, பிலாசபி எப்படி பாக்குது, அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி எப்படி பாக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தென் ஐ வில் ஸ்டார்ட் டூயிங் இட். இட்ஸ் கோயிங், இஃப் சம்ஒன் டெல்ஸ் மீ டு டூ டைம் டிராவல் நவ், அதை நான் ஒரு 10 வருஷம் ஆகும் அதை கண்டுபிடிச்சு வந்து சேர்றதுக்கு. I would like to know more about it before I start doing it. நீங்க இந்த ஸ்டடி எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் படத்துக்கு பூஜையே போடுவேன்றீங்க. ஆமா ஆமா. அது வரைக்கும் வந்து நம்மளுக்கு கதையே யோசிக்க முடியாது, கதையே கிடைக்காது until you learn it properly. இப்போ parallel universe, time வந்து they say that time is not chronological, it is parallel னு சொல்றாங்க. இந்த time is parallel னு சொல்றதையே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கே நமக்கு வந்து ஒரு 2 years 3 years ஆகும். இது என்ன சொல்றாங்க இவங்க இப்படி அப்படின்னு. இல்ல, ஐ மீன் ஜஸ்ட் ஜம்பிங் ஆன் டைம் வந்து ஒரு டைம் வந்து ரிலேட்டிவ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அது ஒரு டைமென்ஷனா தனியா பார்க்கக்கூடிய எபிலிட்டி நிறைய தியரிஸ் வந்திருக்கு. we talk about different dimensions, that's for another time. பட் என்னோட எதனால நான் அந்த क्वेश्चனை டிஸ்கவர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன்னா, நெக்ஸ்ட் தட்ஸ் லீடிங் மீ ஆன் டு ஆடியன்ஸ் பல்ஸ். இப்போ வந்து ஒரு படம் ஏ ஓடுது, பி ஓடல, பட் ஏ ஓட ஸ்டோரி, ஃபேசினேஷன், இமேஜினேஷன் எல்லாம் எக்ஸ்ட்ராடனரியா இருக்கு, ஆனா ஓடல அப்படின்னா ஆடியன்ஸ் பல்ஸ பிடிக்கலைங்கிறது தான் அர்த்தமா? இல்ல, it depends on various factors. பாலமேந்திர சார் அடிக்கடி சொல்லுவாங்க, ஒரு படத்தினுடைய கமர்ஷியல் சக்சஸ் அண்ட் ஃபெயிலியர் இஸ் ரிலேட்டிவ். It is not determined only by the film that you make, it is also determined by various other factors. For instance, நம்ம படத்தை விட ஒரு சுமாரான படம் வந்தா நம்ம படம் பெருசா ஓடிடும். நம்ம படத்தை விட பெட்டரான படம் வந்தா நம்ம படம் கொஞ்சம் கம்மியா ஓடும். இல்லையா, எந்த படமுமே வராம நம்மளுக்கு ஒரு சோலோ ரிலீஸ் விண்டோ கிடைச்சதுன்னா நம்ம படம் நல்ல கலெக்ஷன் பண்ணும். இல்ல நம்ம படம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்போம், ஒரு நேச்சுரல் கெலாமிட்டி வரும். ஒன்னும் இல்ல, இந்த கொரோனா லாக்டவுன் மாதிரி ஒண்ணு மாட்டிச்சுன்னு வைங்க, முடிஞ்சது. படம் எவ்வளவு எக்ஸ்ட்ராடனரியா இருந்தாலும் அவ்வளவுதான், யாரும் வரப்போறதில்ல தியேட்டருக்கு, இந்த ஃபில்ம் இஸ் டிக்ளேர்ட் அ ஃப்ளாப். சோ அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதால நம்ம கையில இருக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான். We can try to be sincere to the film that we are making, and we can try to do the best that we could do. அந்த கமர்ஷியல் அக்செப்டன்ஸ் வந்து நம்ம பெருசா நம்ம இது பண்ண முடியாது. ஏன்னா இப்போ நீங்க வந்து ஒரு பெரிய ஒரு பாப்புலர் ஹீரோ, ஒரு மாஸ் ஹீரோ வச்சு படம் பண்றீங்கன்னா, it is more about the fan following than about the content or the actor himself. The persona of the actor is greater than the actor's ability as an actor. So அப்போ அதுக்கு நம்ம கேட்டு பண்ற மாதிரியான படங்கள் எடுத்தோம்னா படம் that becomes a major hit. Not necessarily it needs to be a good film, but it connects with the fans of that particular star. அதுக்கு இன்னொரு சைட்ல வந்து பாத்தீங்கன்னா, no fan strength, none of the other things, but if the content is right, if it is able to strike a chord with the audience who come to watch that film onto the theater, then it does decently. ஆனா வந்து என்னன்னா, அதனுடைய பட்ஜெட்டுக்கு அது பிரேக் ஈவன் பண்ணணும் தான் பார்க்கணும். இப்ப நீங்க வந்து ஒரு விஜய் படம், ரஜினிகாந்த் படம், இந்த படங்கள் வந்து 100 crores 200 crores கலெக்ஷன் பண்ணுது, 300 crores கலெக்ஷன் பண்ணுது அப்படின்னா, ஒரு விசாரணை மாதிரியான ஒரு படம் வந்து அதனோட கலெக்ஷனும் இந்த மாதிரி படங்களோட கலெக்ஷனும் ஒன்னா இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. பட் இந்த படம் எடுக்கிறதுக்கு 2.25 கோடி ஆகுது, விசாரணை மாதிரி ஒரு படம் எடுக்கிறதுக்கு. அந்த படத்தினுடைய தியேட்ரிக்கல் ரெவென்யூ எவ்வளவு, அந்த படம் மொத்தமா எவ்வளவு கலெக்ட் பண்ணுச்சு, ஒரு 5 crores கலெக்ட் பண்ணுச்சுன்னா அந்த படம் ஒரு பெரிய ஹிட். 8 crores கலெக்ட் பண்ணுச்சுன்னா ரொம்ப பெரிய ஹிட். அதுதான் அதனுடைய ஸ்கேல். ஸோ ஐ திங்க் படத்தினுடைய கமர்ஷியல் சக்சஸ் ஷுட் பி அண்டர்ஸ்டுட் தட் வே இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹவு மச் யூ ஆர் புட்டிங் இன் அண்ட் ஹவு மச் யூ ஆர் கெட்டிங் பேக். அப்படிதான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாத்தையும் ஒரே இடத்துல வச்சு நம்ம கம்பீட் பண்ண முடியாது.
கம்பேர் பண்ணக்கூடாது. ஐ டோட்டலி கெட் வாட் யூ சேயிங். இல்ல இப்ப நான் கேட்கணும்னு நினைச்சேன், பட் என்னால டைவர்ட் பண்ண முடியல. அந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் படம் எடுக்கிற ஆளா வெற்றிமாறன்? எடுக்கக்கூடிய எபிலிட்டி இருக்கா? எனக்கு நீங்க என்ன மாதிரி படங்கள் சொல்றீங்கன்னு எனக்கு தெரியுது. எனக்கு அந்த மாதிரி படங்கள் எடுக்கணும்னு ஆசைதான். நான் டெலிபரேட்டா, ஐ மீன் ஓபனாவே கிளியரா சொல்றேன். இல்ல நீங்க சொல்லலாம், ஆனா நான் பதில் சொல்ல முடியாது. நான் ஆக்டர் பேரெல்லாம் சொல்லாம சொல்றேன். இப்போ ஒரு மாஸ் அப்பீல், ஒரு சூப்பர் ஸ்டார்டம்காக, அவங்க ஃபேண்டம்காக அந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறதுக்கு உங்களை ஒரு ஹார்ட் அலோவ் பண்ணுமா? இல்ல எனக்கு எடுத்து பார்க்கணும்னு ஆசைதான், ஆனா வராது. அது என்ன ஆயிடும்னா, அது அவங்களுக்கும் நல்லா இருக்காது, நம்மளுக்கும் நல்லா இருக்காது. டு கெட் ஸ்டக் இன் பிட்வீன். ஸோ பெரிய ஸ்டார்ஸோட பண்ணும்போது வி ஷுட் கீப் அவங்களோட ஸ்டார்டமும் மைண்ட்ல வச்சுக்கணும். அதே நேரத்துல நம்மளுக்கு என்ன வருமோ, நம்மளால என்ன சரியா பண்ண முடியுமோ அது பண்ணாதான் பெட்டரா இருக்கும். இப்போ நீங்க ஒரு கமர்ஷியல் சக்சஸ் ஆஃப் த மூவின்னு ஒரு டாபிக் டச் பண்ணீங்க சார். ஒண்ணுமே டைரக்ட் ரிலேஷன் தான். மூவிஸ் மட்டும் ஏன் சார் இன்னும் இந்த கமர்ஷியல் சக்சஸ்ல ஒரு கிராஸ் ப்ராஃபிட், ஒரு கிராஸ் ரெவென்யூ ஜெனரேஷன் ஏன் பிரிச்சு பார்க்கலாம்? உதாரணத்துக்கு ஒரு படம் வந்து 200 crores கலெக்ஷன் பண்ணிருக்கலாம், ஆனா ப்ரொடியூசர் அதுல 175 crores போட்டிருக்கலாம், இல்ல அவர் 250 crores கூட போட்டிருக்கலாம் நீங்க சொல்ற மாதிரி. சோ அதோட அது படம் சக்சஸா லாஸ் ஆங்கிறது ஏன் அந்த மாதிரி பிரிச்சு பாக்குறது இல்ல பீப்புள்? இல்ல அது அந்த மாதிரி நம்பர்ஸ், அந்த கால்குலேஷன்ஸ் எல்லாம் வந்து இண்டஸ்ட்ரிக்கு உள்ள இட் இஸ் தேர். They don't bring it out to the public because it has got to deal with a lot of stars and their image and all of that is there. Also, இப்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ல படம் பண்றாங்க அப்படின்னா, it feeds everybody in the people who are involved in the film business directly and indirectly. இப்ப நீங்க ஒரு பெரிய ஸ்டார் ஃபிலிம் வருது அப்படின்னா, நீங்க ஒரு ஏதோ ஒரு வில்லேஜ்ல, திருநெல்வேலி தாண்டி எங்கேயோ இருக்கிற ஒரு வில்லேஜ்ல இருக்கிற ஒரு சின்ன தியேட்டர்ல அந்த படம் டைரக்ட் ஸ்ட்ரைட் ரிலீஸ் ஆச்சுன்னா, அந்த தியேட்டர்ல கேண்டீன் வச்சிருக்கவங்க, தியேட்டர் வாசல்ல கடை வச்சிருக்கவங்க, ஐஸ்கிரீம் விற்கிறவங்க, போறவங்க, இவங்க எல்லாருக்குமே வந்து அது ரெவென்யூ ஜெனரேட் பண்ணும். ஒரு ஸ்டாரோட ஃபில்ம், இப்போ ஒரு விஜய் ஃபில்ம், ஒரு ரஜினிகாந்த் ஃபில்ம், ஒரு அஜித் ஃபில்ம் அப்படி ரிலீஸ் ஆகுது அப்படின்னா, அந்த படத்துக்கான ஆடியன்ஸ் வர்ற வேகம் இருக்கு இல்லையா, அது வந்து இவங்க எல்லாரையுமே சப்போர்ட் பண்ணும். சோ அதனால அந்த பெரிய ஸ்டார்ஸோட படங்கள் வந்து இட் பிகம்ஸ் an integral, very essential and integral part of the film industry staying healthy. அது வந்து சினிமாவுக்கு ஹெல்தியா இருக்கா இல்லையான்றது டிஃபரெண்ட். பட் ஃபில்ம் இண்டஸ்ட்ரி, ஃபில்ம் ஆஸ் an இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி படங்கள் வந்து ரொம்ப முக்கியம். அவுட்ஸ்டாண்டிங். அதாவது nobody has never spoken about the economics around the film. இது ஐ மீன் ஆப்வியஸ்லி நான் அந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில இல்லாதனால ஐ நாட் ஏபிள் டு மேக் சென்ஸ். ஒரு ஐபிஎல் நடந்தா ஃபிளைட் பிசினஸ் நல்லா ஓடும், ஹோட்டல் பிசினஸ் நல்லா ஓடும். சோ ஐ டோட்டலி அண்டர்ஸ்டாண்ட். எஃப்என்பி, ஹாஸ்பிடல், எவ்ரிதிங். ஆமா, எல்லாருக்குமே அது ஒரு பெரிய இதுதான். லைக்வைஸ் நீங்க அந்த தியேட்டர் சுத்தி வச்சிருக்கிறவங்களோட பிசினஸும் ஓடும். ஆமா, வெரி நிறைய பேர் இருக்காங்க போஸ்டர்ஸ். ஏன்னா இப்போ ஒரு ரஜினி சார் படமோ இல்ல விஜய் சார் படமோ வந்து, அஜித் சார் படமோ 600 700 தியேட்டர்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்றாங்க. பெரிய ரிலீஸ் எல்லாம் நடக்குது, லைக் பெரிய ரிலீஸ் நடக்கும். அப்ப அவ்வளவு பெரிய ரிலீஸ் நடக்கும்போது அந்த போஸ்டர் ஒட்டுறவங்கல இருந்து அது ஒரு செலிப்ரேஷன் தான், ஒரு எக்ஸைட்மெண்ட் தான். அண்ட் இட்ஸ் பிக் மணி பீயிங் ஜெனரேட்டட். ரைட். சோ இப்போ நீங்க வட சென்னை பத்தி சொன்னீங்க சார், நல்ல டீடைல்டா. அதே மாதிரி நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுற இன்னொரு படம் வந்து ஆடுகளம். ஆடுகளம்னா எல்லாருமே தெரிஞ்சு பிளேயிங் ஃபீல்டு தான் ஆடுகளம். பார்க்கும்போதே தெரியுது. எல்லாரும் ஆடுகளம் அப்படின்னு பார்த்தோன்னே சரி, தனுஷ் வந்து ஒரு கபடி விளையாடுவாரு, இல்ல ஒரு ஃபுட்பால் விளையாடுவாரு, அந்த மாதிரி வச்சுக்கலாம். நீங்களே இன்ஃபேக்ட் வட சென்னையில அது நெக்ஸ்ட் வரேன். பட் சொல்லும் போது ஒரு கோழி சண்டை அப்படிங்கறத வந்து எங்க நீங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்க? அதுக்கான R&D எப்படி பண்ணீங்க? உங்களை பேசிக்கலி என்ன பண்ணணும்னா பிலிம் இண்டஸ்ட்ரியோட சேவல் சண்டை எப்படி, அந்த பிலிம் இண்டஸ்ட்ரியில ஒரு சேவல் சண்டையை பத்தி நீங்க படிச்சீங்க, எங்க பாத்தீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஃபார் ஆல் தட் மேட்டர்? நான் ஆக்சுவலா வந்து சின்ன வயசுல நான் அதெல்லாம் பண்ணிருக்கேன். நான் வந்து சண்டை சேவல்லாம் வளர்த்து 15-16 வயசுல அது 13 வயசுல இருந்தே வச்சிருந்தேன். ஒரே இதே வேலையாவே சுத்திட்டு இருந்தேன். ஒரு 4-5 வருஷம் சுத்திட்டு இருந்தேன். அப்ப எனக்கு ஊர்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸ், அமீத்னு ஒரு ஃப்ரெண்டு, அப்புறம் ஒரு 4-5 பேர் இருக்காங்க அது சம்பந்தமான ஆட்கள். அப்ப நான் அது வீட்டுல வச்சிருந்தேன். அப்புறம் சண்டைகள்லாம் எடுத்துட்டு போனேன். என்ன கூட்டு போக மாட்டாங்க, பட் என்கிட்ட இருந்து, அதாவது ஒரு சங்கர்னு ஒருத்தர் இருப்பாரு, அவர் தான் வந்து எல்லாருக்கும் பெரிய பயங்கர மென்டார். அவர் எல்லாருக்கும் அவர் வந்து நம்ம அவர் கூட போய் பார்த்து அப்படி பேசிட்டு இருந்தோம்னா, அவர் வரும்போதெல்லாம் பார்த்து போய் பேசணும்னா திடீர்னு வந்து அவர் ஒரு சேவலை கொடுப்பாரு, இது நீ வச்சுக்கோ அப்படின்னு.
நம்ம வளர்ப்போம், வளர்த்தா அது வந்து சண்டைக்கு தேவைப்படும் போது அவர் வந்து அதை எடுத்துட்டு போவாரு. தட்ஸ் ஹவ் ஹி யூஸ் டு ஃபங்க்ஷன். அவர் அது மாதிரி நிறைய டிசைபிள்ஸ் நிறைய பேர் வச்சிருந்தார். ஒரு 200-300 பேர் இருப்பானுங்க. அவர் சேவல் எல்லா வீட்லயும் இருக்கும். அது மாதிரி ஒண்ணு பண்ணுவார் அவரு. அப்போ அதுக்கப்புறம் நான் ஐ மூவ் டவுன் டு சென்னைக்கு வந்து YMCAல படிக்க வந்தேன். இப்ப நீங்க இந்த அப்போ சேவல் கடலூர்லயா? ராணிப்பேட்ல. ஐ வாஸ் லிவிங் இன் ராணிப்பேட். ஆமா ராணிப்பேட்ல இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து இங்க வந்துட்டேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் ஐ லாஸ்ட் ட்ராக் ஆஃப் இட். தென் சினிமால வந்து படம் பண்ணி முடிச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அலெக்ஸ் ஹேலின்னு ஒருத்தருடைய ரூட்ஸ்னு ஒரு நாவல் இருக்கு. அந்த நாவல்ல ஒரு மேஜர் போர்ஷன் இருக்கும். இந்த ரூஸ்டர் ஃபைட் பத்தி ஒரு மேஜர் போர்ஷன் இருக்கும். அது படிக்கும்போது எனக்கு என்னால கனெக்ட் பண்ணிக்க முடியுது. இப்ப நம்ம வளர்க்கும் போது நமக்கு இருந்த அதே மாதிரியான ஒரு இது இருக்கே அப்படின்னு சொல்லி. அண்ட் தென் 2002-3 வந்து அந்த ஆமரஸ் பெரஸ் படம் பார்த்தேன். இனாரிட்டோட படம், அவரோட ஃபர்ஸ்ட் ஃபில்ம். அதுல வந்து இந்த மெக்சிகோல நடக்கிற டாக் ஃபைட்டை வச்சு அவர் பண்ணியிருக்காரு. அப்ப அந்த படம் பார்த்தப்ப எனக்கு தோணுச்சு, ஒரு டாக் ஃபைட், அவங்க ஊர்ல நடக்கிற டாக் ஃபைட்டை வச்சு இவங்க ஒரு படம் பண்ணியிருக்காங்க, நம்ம ஊர்ல நடக்கிற சேவல் சண்டையை வச்சு நம்ம ஏன் படம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு தாட் வந்துச்சு. ஸோ தட் இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்போ அந்த கதையை வந்து எங்க செட் பண்ணலாம்? நான் வளர்ந்தது, நான் பார்த்தது ராணிப்பேட்ல. சென்னையில வந்து பெரிய லெவல்ல நடக்கும் இந்த சேவல் சண்டை. வந்து மணி அப்படின்னா பெரிய லெவல்ல நடக்கும். அந்த டைம்ஸ்ல நான் when I was doing the research for ஆடுகளம் 5 lakhs 10 lakhs எல்லாம் வந்து பெட் பண்ணி ஆடிட்டு இருந்தாங்க. இப்ப எப்படி இருக்கு சினாரியோ தெரியல. பட் இட் யூஸ் டு பி தட் வே தோஸ் டேஸ். அப்போ திரும்ப சென்னையிலேயே செட் பண்ணா எப்படி இருக்கும்? இப்பதான் பொல்லாதவன் பண்ணோம், திரும்ப சென்னையிலேயே செட் பண்ணா ஐ வாண்டட் டு சேஞ்ச், ஐ வாண்டட் டு லேர்ன் சம்திங் நியூ. அப்போ என்ன பண்ணனா மதுரையில செட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஐ ஷிஃப்டட் பேஸ். நான் என்னோட ஆஃபீஸே வந்து மதுரைக்கு மாத்திட்டு ஷூட்டிங்க்கு ஒரு 9 மாசம் முன்னாடி மதுரைக்கு போயிட்டேன். ஸோ வி லிட்டரலி லிவ்ட் தேர். நான் என்னோட டீம் ஃபுல்லாவே நாங்க அங்கதான் இருந்தோம். ஸோ அப்போ டெய்லி போய் ஆட்களை பாக்குறது, இந்த சேவல் சண்டை நடக்கிற இடங்கள், தஞ்சாவூர்ல ஒரு மேஜர் டோர்னமெண்ட் நடந்துச்சு, அதை போய் பார்த்தோம். அண்ட் தட் வாஸ் த லாஸ்ட் டோர்னமெண்ட் பிஃபோர் ஆடுகளம். அந்த நேரத்துல கொஞ்சம் அந்த பேன் அதெல்லாம் இருந்தது. ஸோ அதனால அதை பேன் பண்ணிட்டாங்க. படம் ரிலீஸ்க்கு அப்புறம் தே காட் த பர்மிஷன் த்ரூ கோர்ட்ஸ். படம் பார்த்துட்டு அந்த கோர்ட் மூலமா பர்மிஷன் வாங்கினாங்க. ஸோ அப்ப அங்க போய் அந்த ஆட்கள், அவங்க ஆட்டிடியூட் என்ன, அவங்க எப்படி இந்த விஷயத்த பாக்குறாங்க நல்லா தெரிஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஐ ஸ்டார்டட் ரைட்டிங். தட்ஸ் ஹவ் இட் கேம் இன்டு. வண்டர்ஃபுல், லவ்லி ஸ்டோரி. இல்ல இப்போ இந்த ஆடுகளம் முடிஞ்ச உடனே நீங்க ஆக்சுவலா அந்த மூவி அமரஸ் பெரஸ் அண்ட் பருத்தி வீரன் இதுக்கெல்லாம் கிரெடிட் கொடுத்திருப்பீங்க. இந்த மூவிக்கு எண்ட்லயே நீங்க கிரெடிட்ஸ் கொடுக்கும்போது அது எனக்கு கனெக்ட் பண்ணிச்சு. ஏன்னா இவர் நம்ம டைரக்டர் பாக்யராஜ் இருக்காரு. சோ அவர்கிட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது அவர் இந்த மாதிரி தான் சொன்னாரு. ருத்ரா படத்தோட அந்த ஃபர்ஸ்ட் சீன், அவர் ஜோக்கர் மாதிரி பேங்க்குள்ள வந்து கொள்ளையடிப்பாரு, எங்க இருந்து அப்படின்னு உடனே he immediately took me to the story. அந்த ஃபிளைட்ல போய் ஏறிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இங்கிலீஷ் மூவில இருந்து இன்ஸ்பயர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி இன்ஸ்பயர் ஆகிறதுக்கு கிரெடிட்ஸ் கொடுக்கணுமா, அவசியமா? நிறைய படங்களை நம்ம அது ஒன்றும் பாக்குறது இல்லையே. நான் வந்து அது என்னோட டியூட்டியா பாக்குறேன். அதாவது நிறைய படங்கள்ல பாக்குறது இல்லைன்றதால அது வந்து கரெக்ட் ஆயிடாதுன்னு நினைக்கிறேன். Plagiarism is something that you need to stay away from, because in the creative field, especially writing, எப்படின்னா it's easy to get inspired. நம்ம இப்ப நீங்க ஒண்ணு சொல்லுவீங்க, அதுல இருந்து எனக்கு டக்குன்னு இன்ஸ்பயர் ஆயிடும். அதை இன்ஸ்பயர் ஆயிடும், நான் அதை ஒண்ணு பண்ணிடுவேன். ஒரு 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 இன்னும் ஒரு 2 months down the line எனக்கு மறந்துடும் நீங்க தான் சொன்னீங்கன்னு. பட் மேபி யூல் ரிமெம்பர் இட். படம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன நம்ம சொன்னதாச்சு இது அப்படின்னு. அதனால நான் என்ன பண்ணுவேன்னா ஐ ட்ரை டு மேக் இட் அ பிராக்டிஸ் நாட் டு ஃபர்கெட். இது யார் சொன்னாங்க, இது எப்போ நமக்கு இந்த ஐடியா வந்துச்சு. இப்ப யாராவது ஒருத்தர் வெளியே சொல்ற ஐடியால நான் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறேன்னா ஐ ஆல்வேஸ் ட்ரை டு remember it and try to give the credits to that person whenever possible. எங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அங்கெல்லாம் அதை சொல்றதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருப்பேன். அண்ட் இது குறிப்பா வந்து இந்த படத்துக்கானது என்ன அப்படின்னா, பொல்லாதவன் வந்து பண்ணும்போது அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் எடுத்துட்டு இருக்கும்போது ஐ வாண்டட் டு ஹேவ் ஒன் இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாவது ஒரு இது பண்ணலாம்னா we were working under a lot of pressure. 3 நாள் நான் ஸ்டாப் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அது அன்னைக்கு முடிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கு. என்ன பண்றதுன்னா, சரி இது எப்படியாவது பண்ணலாம்னா மெல் கிப்சனோட படம், அந்த படத்துல வர்ற அந்த ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்ல இருந்து ஒரு மேஜர் பிளாக் எடுத்து அதை எடுத்து நான் அந்த கிளைமேக்ஸ்ல வச்சுட்டேன். பொல்லாதவன் எண்ட்ல வச்சுட்டேன், அந்த ஃபைட்ல வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஐ ரியலி ஃபெல்ட் பேட். அது ஐ ஸ்டில் டில் டேட் நான் ஒரு விஷயம் ரிக்ரெட் பண்றேன். ரொம்ப ரிக்ரெட் பண்றேன்னா இதுவும் அதுல
நான் ரொம்ப ரிக்ரெட் பண்ற ஃபியூ திங்ஸ்ல இதுவும் ஒண்ணு. ஐ ரியலி ஃபெல்ட் பேட். அது நம்ம அவாய்ட் பண்ணிருக்கலாம், பண்ணிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது எப்படி இருந்தாலும் அது வந்து சேர்ந்திருக்கும், அந்த கதைக்கு வந்து சேர்ந்திருக்கும். பட் அது பண்ணிருந்திருக்க வேண்டியது. அது பண்ணப்போ ஐ ரியலி ஃபெல்ட் பேட். என்னடா அது எப்படி இருக்கு அப்படின்ட்டு. தென் ஐ தாட் ஐ ஷுட் மேக் திஸ் இன்டு அ பிராக்டிஸ். நம்ம எதுல என்னெல்லாம் நம்மளை வந்து இன்ஸ்பயர் பண்ணுது அதை வைக்கணும் அப்படின்றது ஒரு இதா எடுத்தேன். அதே மாதிரி ஒர்க் பண்ணும்போது வந்து every time I try to write something, it is more of research than creative writing. எவ்வளவுக்கு எவ்வளவு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்றோம், அந்த இன்ஃபர்மேஷனை எப்படி கிரியேட்டிவா ஷேர் பண்றோன்றதுதான் என்னோட ப்ராசஸாவே இருந்தது. அல்ல ஐ ஃபீல் தட் every time I want to write something, it is more like trying to do a thesis. அப்போ நீங்க ஒரு ரிசர்ச் புக் பண்ணீங்கன்னா you have a bibliography. When you make a researched screenplay, why not have a filmography? That's where I thought, okay, filmography and bibliography போடலாம்னு சொல்லிட்டு I started doing. அமேசிங் ஜஸ்ட் சார். ஏன்னா நிறைய பேர் வந்து ஐ மீன் ஆப்வியஸ்லி யூ டூ கெட் இன்ஸ்பயர்ட், ஏதோ ஒன்று பார்த்து தெரிஞ்சுப்போம், யாராவது சொல்லி தெரிஞ்சுப்போம். பட் அதை வந்து ஓகே இட்ஸ் நாட் ஃபேர், மை கான்ஷியஸ் இஸ் நாட் பெர்மிட்டிங் மீ, அட்லீஸ்ட் ஐ கிவ் தம் கிரெடிட்ஸ் அப்படின்னு சொல்றது இஸ் சம்திங் யூனோ இட்ஸ் அ மாரல் லைன் தட் யூர் டோயிங், விச் இஸ் சம்திங் தட் இஸ் வெரி அப்ரிஷியபிள். எனக்கு இதுக்கு முன்னாடி நீங்க சொல்லும் போது தஞ்சாவூர்ல போயிட்டு ஒரு லாஸ்ட் சேவல் சண்டை பார்த்துட்டு எல்லாருமே பார்த்தா அதுக்கப்புறம் பேன் ஆயிடுச்சு, அதுல இருந்து பார்த்தோம். ஏன்னா we all need to, அது இட்ஸ் a part of R&D சார். ஒன்னும் இல்ல, ஒரு லெதர் எனி பிசினஸ்ல ஒரு R&D பண்ணுவாங்க. சோ நீங்க போய் இருந்து I've been there, done it, seen it, அந்த மாதிரி பார்த்துட்டீங்க. இப்போ வந்து now you have to convert them into characters. Obviously அதுதான் ஒரு டைரக்டரோட ரோல். இப்போ let's say ஒரு தனுஷ் is wearing the hat of someone in that movie. அவரை எப்படி சார் உங்க கண்ணுல படுறத டிராவல் பண்ண வைப்பீங்க அந்த ஜர்னி? தனுஷ் and I have that ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். தனுஷ்க்கு வந்து இட்ஸ் வெரி ஈஸி டு மேக் ஹிம் see what I want to see. That's because we grew up together. நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ண படத்துல அது ஒரு கனாகாலம்ல, that was his fourth film to start shooting, but then it was his sixth film to release. He was very young, very impressionable அந்த டைம்ல. He was able to like even நம்ம டைரக்டர் சொல்றது அப்படியே பண்ணக்கூடிய ஒரு இடத்துல he was there. And since then he and I have been sharing ideas and நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன்றது அவருக்கு அவ்வளவு ஈஸியா தெரியும். ஸோ இப்போ எனக்கு இது ஒண்ணு வேணும் அப்படின்னா ரொம்ப சாதாரணமா சொன்னா போதும். and he will be able to understand it. And when I am narrating a story, I will have some pointers of how this character is going to be, what he is going to do and all of that. அதுல இருந்து அவர் he will bring out something. அது வரும்போது எனக்கு அதுல சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ், எனக்கு இது இப்படி இருந்தா பெட்டரா இருக்கும், இப்படி இருந்தா பெட்டரா இருக்கும்னு சொல்றது. இப்ப ஆடுகளம் வந்து என்னன்னா இட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் டெரெயின் ஃபார் ஹிம். அவருக்கு எதுவுமே தெரியாது. அப்ப அதுல வந்து அந்த படத்துல பாத்தீங்கன்னா வீரமணின்னு ஒரு பையன் நடிச்சிருந்தான். அவன் வந்து சேவல் சண்டை விடுற பையன் தான். தனுஷ் வாஸ் saying, சார் நான் வந்து அவனை தான் சார் பண்ண போறேன், அவனை பார்க்க போறேன். he tried to pick up some mannerisms and the way this guy carries himself, அதை பார்த்து பண்ணாரு தனுஷ். ஓகே, ரைட், வெரி இன்ட்ரெஸ்டிங். இல்ல ஏன்னா நீங்க சொல்லும் போது எனக்கு என்ன அடிக்கடி எனக்கு இந்த டவுட்ஸ் வந்துனே இருக்கும். இப்போ ஒரு இந்த கிளாஸ் ஸ்டாச்சூஸ் எல்லாம் பண்ணுவாங்க, they blow into it, நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ அது வந்து எப்படின்னா அவங்களோட இமேஜினேஷனுக்கு உயிர் கொடுக்கறது. ஸோ பேசிக்லி உங்களோட இமேஜினேஷனுக்கு ஒரு உயிர் கொடுக்கறதா அந்த கேரக்டர் ஆர்டிஸ்ட், பி இட் ஹீரோ, ஹீரோயின், எனி கேரக்டர் ஆர்டிஸ்ட். ஸோ நீங்க ப்ளோ பண்றதை அப்படியே ஃபயரா கொண்டு வரணும். எஸ்பெஷலி உங்க கேஸ்ல R&D இவ்வளோ ஹையா இருக்கிறதுனால அதை எப்படி பண்றீங்கிறது வந்து இஸ் சம்திங் ஐ எம் சோ எக்ஸைட்டட். தனுஷை பொறுத்த வரைக்கும் இது ஓகே. மற்ற கேரக்டர்ஸ் கிட்ட என்ன பண்ணுவீங்க? எல்லாருக்கும் ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி கொடுத்துருவீங்களா? இவனை பாருங்க, டேய் இந்த பையனை ஃபாலோ, ஃப்ரெண்ட்ஸ் படத்துல சொல்லுவாங்க, டேய் நீ அவனை ஃபாலோ பண்றா அப்படிங்கிற மாதிரி ஃபாலோ பண்றதுக்கு ஆள் கொடுத்துருவீங்களா? இல்ல, அப்படி கிடையாது. இப்ப என்னன்னா எல்லா ஆக்டர்ஸுமே ஐ ஃபீல் தட் நம்ம எவ்வளவு கம்யூனிகேட் பண்றோம், நம்ம என்ன பண்றோம்ன்றது பொறுத்துதான் ஆக்டர்ஸோட இன்புட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அண்ட் ஆல் மை ஆக்டர்ஸ் ஹாவ் ஒரு பயங்கரமான ட்ரஸ்ட் இருக்கு என் மேல. ஓகே, இவன் ஏதாவது ஒண்ணு பண்ணான்னா இட் வில் ஹாவ் சம் சென்ஸ், ஒரு மீனிங்கோட தான் பண்ணுவான்னு ஒண்ணு இருக்கிறதால ஐ ஆல்வேஸ் ட்ரை டு கைட் தெம் த்ரூ. அண்ட் ஐ நெவர் ask my actors to do, இல்லை நீங்க இப்படி பண்ணுங்கன்னு சொல்லவே மாட்டேன். I will try to bring out what is in them and add on to the character that they are supposed to play. ஏன்னா வந்து இப்போ அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு வேர்ல்ட நம்ம அவங்களை எடுத்துட்டு போய் வைக்கும் போது அவங்க
ஆக்சுவல் பர்சனாலிட்டிக்குள்ள இருக்கிற சில ட்ரைட்ஸை யூஸ் பண்ணிக்க முடியும்னா ஐ வில் ட்ரை டு யூஸ் இட். இப்போ உதாரணத்துக்கு வந்து டேனியல் பாலாஜி வந்து ஹி வாஸ் சோ ரிலக்டன்ட் டு பிளே தம்பி. என்ன நீங்க சொல்றீங்க, நான் எப்படி தம்பியா பண்றது, இது எனக்கு சம்மந்தமே இல்லையே இது அப்படின்னாரு. நான் சொன்னா இல்ல உங்களுக்கு நிறைய இருக்கு அது. பிகாஸ் அவர் வந்து இன் ரியல் லைஃப் வந்து அவர் ஆன் ஸ்கிரீன் போர்ட்ரே பண்றதுக்கும் ரியல் லைஃப்ல இருக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லாம தான் இருக்கும். ஏன்னா ஆன் லைஃப்ல அவர் ரியல் லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து அவங்க அம்மா சேர்ந்து இவரே வந்து ஒரு கோயில் எல்லாம் கட்டியிருக்காரு. கோயில் கட்டி ரொம்ப ரொம்ப ஸ்பிரிச்சுவலா ஊரா போயிட்டு நிறைய இதெல்லாம் பண்ணுவார் அவரு. கோயில் பூஜை அதெல்லாம் நிறைய பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப ஐ தாட் இல்ல நீங்க பண்ணாதான் இது கரெக்டா இருக்கும், பண்ணுங்க. யூ வாஸ் வெரி ரெலக்டன்ட். இல்ல என்னங்க நீங்க என்ன சும்மா நிக்க வைக்கிறீங்க, இது எனக்கு செட் ஆகாது அப்படின்னாரு. பட் தென் ஐ தாட் தட் he would fit into it because that is what he does in real life ன்றதால எனக்கு அது அவரால பண்ண முடியும்னு தோணுச்சு. so I asked him to do it. லாஸ்ட் செக்மெண்ட் போறதுக்கு முன்னாடி இந்த ஹெச்ஆர்ல சொல்லுவாங்க பாப்புலரா, ரெக்ரூட்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னுவாங்க. ஸோ அதாவது வந்து when you find the right people for the right fit, ஒரு வேலைக்கு கரெக்டான ஆள் எடுத்துட்டோம்னா பாதி ஜாப் இஸ் டன்னுவாங்க. இப்போ உங்க சினி இண்டஸ்ட்ரியில ஐ மீன் தேர் ஆர் டிஃப்ரெண்ட் பீப்புள். இப்போ ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ற, ஒரு டெல்லி கணேஷ் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்னா எவ்வளவோ கேரக்டர் ரோல்ஸ் பண்ணிருக்காரு, எல்லாத்துலயும் பிளெண்டின் ஆயிருக்காரு. அந்த மாதிரி நீங்க எடுக்கிற ரோல்ஸ் எல்லாம் இப்போ கிஷோரே வச்சுக்கிறேன், இது ஃபேண்டாஸ்டிக் ஆக்டர், ஒரு சமுத்திரக்கனி பிக் ஃபேன் நான் இவங்க எல்லாருக்குமே. இந்த மாதிரி ஆளுங்களை அசம்பிள் எப்படி பண்ணுவீங்க? அந்த கேரக்டரை வடிவமைச்சிட்டு ரெக்ரூட்டிங் ஃபார்ம் போய் பிடிச்சிருவாங்களா, இல்ல நீங்களே பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு எடுப்பீங்களா? இல்ல சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, நீங்க ஒரு கேரக்டர் யோசிக்க ஆரம்பிக்கும் போதே ஓகே இது இந்த ஆக்டர் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு வந்துடும். சம்டைம்ஸ் வந்து எழுதிட்டு அப்புறமா ஃபிட் இன் பண்ணுவோம். சம்டைம்ஸ் வந்து ரேண்டம். இப்ப வட சென்னையை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி 2 ரேண்டம் காஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா, லாஸ்ட் மினிட் காஸ்டிங்னு பாத்தீங்கன்னா அமீர் அண்ட் சமுத்திரக்கனி 2 பேருமே லாஸ்ட் மினிட் காஸ்டிங் தான். நம்ம சமுத்திரக்கனி ரோல் வந்து தமிழ்னு என்னோட அசிஸ்டன்ட் இதான் பண்ண வேண்டியது. ஆக்சுவலி ஹி ஷார்ட் 3 days. அவன் வந்து அசுரன்ல வந்து அந்த கரியன் ஒரு ரோல் பண்ணிருந்தான். ஓகே. அவனை வச்சு நான் 3 நாள் ஷூட் பண்ணிட்டோம். பட் என்ன ஆச்சுன்னா படம் கமிட் ஆயிடுச்சு அவனுக்கு. ஓகே சார் படம் கமிட் ஆயிடுச்சு சார், எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சரி பண்ணி போய் படத்தை பாரு அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பிட்டேன். அதுக்கப்புறமா வந்து கனிக்கிட்ட நான் முதல்லயே சொல்லியிருந்தேன், இல்ல உங்களுக்கு எப்படி இது சென்னை ஸ்லாங் எல்லாம் எப்படி தெரியல எனக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறமா சரி ஓகே அவன் இல்ல அப்படின்னதுக்கு அப்புறம் ஐ கால்டு கனியன், டோல்டு இது மாதிரி இருக்கு, ட்ரை பண்ணலாமா சார், நீங்க சொல்லுங்க நான் வரேன் அப்படின்னாரு அவரு. அதுக்கப்புறம் தான் ஹீ பிளேடு. அதே மாதிரி ராஜன் ரோல் வந்து முதல்ல வந்து விஜய் சேதுபதி வாஸ் சப்போஸ் டு டூ தட். ஓகே யா கேள்விப்பட்டேன். அமிர்தா. ஆமா 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 விஜய் சேதுபதி வாஸ் சப்போஸ் டு டூ தட். பட் ஒரு 8 months to 9 months அவரே பண்ற மாதிரி தான் இருந்தது. பட் தென் அந்த ஷூட்டிங் போற அந்த நேரத்துல வந்து he had some other commitments, வர முடியலன்றதால சரி ஓகே விட்டுட்டு வேற யாரு கேட்கலாம். அப்புறம் ரவி தேஜா கேட்டோம். ஓகே ரவி தேஜா கேட்டோம். நான் அவர் பாண்டியில இங்க ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது நான் அவரை போய் பார்த்தேன், நரேட் பண்ண அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, பண்றதா இருந்தது. பட் அகைன் அதுவும் வந்து ஒரு லாஸ்ட் மினிட்ல அவருக்கும் அந்த டேட்ஸ் எதுவும் கிளாஷ் ஆனதால, அவரு அங்க பண்ணிட்டு இருந்த தெலுங்குல பண்ணிட்டு இருந்த படத்தால கிளாஷ் ஆனதால அந்த நேரத்துல அது பண்ண முடியல. அதுக்கப்புறம் சரி ஷூட்டிங் ஒரு 3-4 நாள் தான் இருக்கு. அப்போ எனக்கு முன்னாடியே வந்து என்னோட ஃப்ரெண்டு ஜெகதீஷ் வந்து அவர் கூட ஒர்க் பண்றாரு, வடச்சென்னையில அசுரன்லாம் ஒர்க் பண்ணாரு. அவர் சொன்னாரு அமீரை கேட்கலாமா. அப்புறம் இது ரவி தேஜா இல்ல எதுவுமே இல்லை. திடீர்னு எனக்கு தோணுச்சு ஜெகதீஷ்க்கு ஃபோன் பண்ணிட்டு அமீர் எங்க இருக்காருன்னு கேளுங்க, நான் போய் மீட் பண்றேன். சரி அவரு ஆபீஸ்ல தான் இருக்கேன் வாங்க அப்படின்னாரு. போயிட்டு மீட் பண்ணேன். மத்தவங்க டைரக்ஷன்ல நடிக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி, அது யாரு கேட்கறாங்களோ அவங்கள பொறுத்து அப்படின்னாரு. இப்ப நான் பண்ணிட்டு இருக்க படத்துக்கு தான் நான் கேட்கறேன் அப்படின்னா, நான் பண்றேன் என்ன கேரக்டர்னு நான் சொல்ல ஆரம்பிச்சேன். இல்ல அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நான் பண்றேன். இல்ல இருங்க கேட்டுங்க அப்படின்னு சரி சொல்லுங்க. நான் ஃபுல்லா சொன்னேன். கேட்டாரு. கேட்டுட்டு நான் டைரக்டரா இருந்தா சத்தியமா இந்த படத்துல இந்த கேரக்டருக்கு என்ன நான் காஸ்ட் பண்ண மாட்டேன், நீங்க ஏன் என்ன காஸ்ட் பண்றீங்க அப்படின்னு கேட்டாரு. எனக்கு கரெக்டா வரும்னு தோணுது அப்படின்னு. சரி உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா பண்ணுங்க அப்படின்னாரு. அப்பவும் வந்து ஃபர்ஸ்ட் 2 days வந்து அவருக்கு பயங்கர டவுட்ஸ் இருந்தது. பிகாஸ் அவருக்கு வந்து தெரியாத வேர்ல்டு. அவர் வந்து ஃபுல்லா மதுரையோட அந்த ஸ்ட்ரென்த், அவருக்கு மதுரையோட சாயில் அந்த அதுதான் அவரோட ஸ்ட்ரென்த். 2-3 நாள் டவுட்ஸ் இருந்துட்டே இருந்தது. இது கரெக்டா வருதா வெற்றின்னு கேட்டே இருந்தாரு. அப்புறமா சொன்னாரு, இதுல எது வந்தாலும் உங்களுக்கு தான், நான் எதுவுமே கேட்க மாட்டேன்னாரு. தென்
நான் சொன்னா கரெக்டா தான் இருக்கு, பண்ணுங்க பண்ணுங்கன்னா அப்புறமா தென் இட் ஸ்டார்டட் லைக் ஃபாலிங் இன் பிளேஸ் அண்ட் எவ்ரிதிங் கேம் டுகெதர் அண்ட் இட் ஃபீல்ஸ் லைக் அவரை தவிர யாருமே அந்த ரோல் சரியா பண்ணிருக்க முடியாதுன்ற அளவுக்கு இப்ப அப்படிதான் தோணுது. ஒரு ஸ்ட்ராங் பிலீஃப் இருக்குது, ஜர்னி இஸ் ஃபார் மோர் எக்ஸைட்டிங் தென் தி டெஸ்டினேஷன். இன்ஃபேக்ட் பார்த்ததோட ஆடுகளம் பார்த்ததோட சொல்ற கதையெல்லாம் இன்னும் மோர் எக்ஸைட்டிங்கா இருக்கு. எனக்கு இப்ப ரீசெண்டா ஒண்ணு பார்த்தேன், ரஜினி ஒரு இங்க ஐ நாட் ஷூர் வேறன்னு சொன்னாரு, இந்த மாதிரி வெற்றிமாறன் ஒரு கதை சொன்னாரு, அது ஃபுல்லா பயங்கரமா இருந்தது, ஆனா நிறைய அரசியல் இருந்தது, அது இப்படின்னு ஒரு இதுவா சொன்னாரு. ஒருவேளை ரஜினி ஒத்துண்டா மட்டும்தான் அந்த கதையை நீங்க பண்ணுவீங்களா? இல்ல அப்படி அந்த மாதிரி கிடையாது. தட்ஸ் a very important story to say. ஒரு பெரிய ஸ்டார் இருந்து அந்த கதையை சொன்னா அது இன்னும் நல்லா போய் சேரும்ன்றதுதான் என்னோட ஆசை. தட் வாஸ் மை விஷ். அது அந்த கதை பண்ணும்போது அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா தனுஷ் தான் வந்து he only said, எனக்கு ஆக்சுவலா பெரிய ஸ்டார் இந்த கதை எப்படி பண்ண முடியல, தனுஷ் தான் ஸ்டார், நீங்க வந்து இது பண்ணுங்க சார், அவருக்கு கரெக்டா இருக்கும்னு சொல்லி தனுஷ் only said that. அதுக்கப்புறமா வந்து ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் ஐ தாட் இது ரஜினி சார் மாதிரி ஒருத்தர் பண்ணா ரொம்ப நல்லா இருக்குமே தான் இருந்தது. இல்ல, I really wish you can bring out that story and you find him itself or somebody else like. ஏன்னா I am looking forward to, நீங்க ஒரு சோஷியல் மெசேஜ், ஒரு நல்ல ஒரு கதையை எப்படி நீங்க சொல்ல போறீங்கிறது அது போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேல ஷூட்டிங்ல எல்லாம் கூட வந்து நான் பாப்பேன், நீங்க டிக்கெட் போட்டீங்கன்னா. என்னோட I have one genre where I want to get to. இப்போ வந்து நிறைய பாத்தீங்கன்னா அந்த தனுஷே கூட போட்டிருந்தாரு ஒரு பாரா ஒலிம்பிக் அத்லீட்டோட ஒரு ஸ்டோரி, அது எங்க அந்த லிம்போல இருக்கானு, ஒரு பிடி உஷாவை பத்தி ஒரு பயோபிக் பண்றாங்க. அந்த மாதிரி நிறைய பயோபிக்ஸ் நடக்குது, ஸ்போர்ட் பேஸ்ட் மூவிஸ் எல்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு. வாட் இஸ் யுவர் டேக் ஆன் தீஸ் பயோபிக்ஸ் அண்ட் ஸ்போர்ட் பேஸ்ட் மூவிஸ்? ஸ்போர்ட் பேஸ்ட் மூவிஸ் ஐ எம் ஆல்வேஸ் a fan of. நான் இப்போ எடுத்து பாத்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து 2 படம் அதுலதான் இருக்கு, ஒரு ரூஸ்டர் ஃபைட் இருக்கு, கேரம் இருக்கு. ஸோ I feel that it is very easily relatable and it is something that we all can connect to. Biopics are very challenging and நம்ம அது சரியா சொல்றதுன்றது இருக்கு இல்லையா, இட்ஸ் வெரி ட்ரிக்கி திங். நம்ம கொஞ்சம் தப்பா போனா கூட வந்து எஸ்பெஷலி ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் still alive and still actively part of the field that they have come out from. இப்போ அந்த 83 வேர்ல்ட் கப் டீமை வச்சு ஒரு படம் பண்றாங்க. the kind of pressure that the team should be going through, because Kapil Dev is there, like அவங்க டீம்லயே வந்து இவர் இருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்கிரிப்ட் டீம் கூடவே வந்து நிறைய அந்த கிரிக்கெட் டீம் சம்பந்தப்பட்டவங்க இருக்காங்க. அப்படிதான் நான் சொன்னேன் உங்ககிட்ட, டேய் நீ அவனை ஃபாலோ பண்றா, அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஜீவாவை மீட் பண்ணி பேசிட்டு ரன்வீர் சிங் ஜீவாவை மீட் பண்ண ஷூட்டிங் போது பயங்கரமா பண்ணிருந்தாங்க. சொல்லுங்க. சோ இப்போ என்னன்னா இதுல எல்லா மேனரிசம்ஸ் எல்லாம் கரெக்டா வந்துடும். ஏதாவது ஒரு கேரக்டரை வந்து கொஞ்சம் ஃபன்னுக்காகவோ இல்ல ஒரு இதுக்காகவோ ஏதோ ஒண்ணு பண்ணிட்டா, if that personality gets offended, ஏன்னா நம்மள வந்து இவங்க இப்படி தப்பா போர்ட்ரே பண்ணிட்டாங்களேன்னு வந்துச்சுன்னா இட்ஸ் ரியலி வெரி ஹார்ட். அது அவங்கள நம்ம ரொம்ப ஹர்ட் பண்ற மாதிரி ஆயிடும். அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். ஸோ இட்ஸ் அ வெரி பிக் சேலஞ்ச் டு டூ அ பயோபிக். ரைட். கேரம் பண்ணிட்டீங்க, சேவல் சண்டை பண்ணிட்டீங்க, நீங்களே சொன்ன மாதிரி ஸ்போர்ட். இன்ஃபேக்ட் வட சென்னை அங்கதான் சார் நான் லிவிங்ஸ்டன் வேற சொல்லிட்டீங்க, அங்கதான் நான் நிறைய இருந்திருக்கேன் சார் அப்படின்னு. ஒரு பயங்கர இன்ட்ரிகேட் திங், சென்னையில பல இடத்துல வந்து கிரிக்கெட் விளையாடலாம், வேற விளையாடலாம், தில்லி படத்துல சொல்ற மாதிரி கபடி ஆடலாம், என்ன வேணா ஆடலாம் சொல்ற மாதிரி வட சென்னையில ஃபுட்பால் பயங்கர பிக் இல்ல சார்? ஒரு உங்களுக்கு நீங்க ஏன் இன்னும் அது ஒரு மெட்ராஸ்ங்கிற ஒரு படத்துல வட சென்னையை காட்டும்போது ஃபுட்பால் காட்டுவாங்க, இல்ல ஆக்சுவலி நான் ஒரு ஏரியா ஒர்க் பண்ணேன். அப்போ வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி ரொம்ப நாளைக்குலாம் when I was trying to make பொல்லாதவன் ஒரு ஆடுகளம் எனக்கு மறந்து போச்சு. அப்ப அங்க சென்னையில இருக்கிற ஃபுட்பால் பிளேயர்ஸை வச்சு ஒரு 2 பேர் படம் பண்ணியிருந்தாங்க. ஒண்ணு வந்து நம்ம கோபி வந்து பண்ணியிருந்தாரு. அவரு ஃபுட்பால் பிளேயர்ஸை வச்சு, அவரு பேர் மறந்துட்டேன், விஜய் சேதுபதியோட வருவார் சார், அந்த விக்ரம் வேதாள தம்பியா, அவர் கூட இப்போ ஒரு வட சென்னை. ஆமா அந்த நான் சொல்ற 2 படங்களும் ரிலீஸே ஆகல. அரம் கோபி ஒரு படம் பண்ணியிருந்தாரு, கருப்பர் நகரம் அப்படின்னு அந்த படத்தோட டைட்டில். இட்ஸ் அபவுட் ஃபுட்பால் பிளேயிங் கிட்ஸ். இன்னொன்னு வந்து இரும்பு குதிரைகள்னு சொல்லிட்டு அந்த படம் ஐ டோன்ட் நோ வாட்ஸ் ஹேப்பனிங். அந்த படத்தை பத்தி
ஆர்டிக்கிள் படிச்சது. பிகாஸ் இன்னைக்கு வந்து நேஷனல் லெவல் பிளேயர்ஸ் எல்லாம் வந்து கூலி வேலை செய்யறாங்க மெட்ராஸ்ல. ஃபுட்பால் பிளேயர் அவங்க கூலி வேலை செஞ்சுட்டு நைட்ல பிராக்டிஸ் பண்ணுவாங்க, அல்லது நைட்டு ஷிஃப்ட் போயிட்டு வந்தாங்கன்னா மார்னிங்ஸ்ல பிராக்டிஸ் பண்ணுவாங்க. அவங்களோட ஹேண்ட் டு மவுத் எக்ஸிஸ்டன்ஸ்க்கு நடுவுல இந்த பேஷன் அவங்க எப்படி சஸ்டெயின் பண்ணிக்கிறாங்க அந்த மாதிரி கதை பண்ணதா நான் படிச்சேன். ஸோ அது சிலர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்றதால ஐ டிட் நாட் வாண்ட் டு கெட் இன்டு தட் ஸ்பேஸ். பட் கண்டிப்பா பண்ணணும் அப்படின்றது தான் எனக்கு. ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பண்ணணும். ஒரு ரேபிட் ஃபயர் சார், குயிக்கா லைட்டா முடிச்சுக்கலாம். எக்ஸ்ட்ராடினரி, அதாவது எனக்கு ஐ ஓப்பனிங் சார். நிறைய விஷயம் சினிமாவை பத்தி இருந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் ஐ ஓப்பனிங்கா இருந்தது. ரேபிட் ஃபயர், பொல்லாதவன், ஆடுகளம், விசாரணை, வட சென்னை, அசுரன். இதுல குழந்தைங்க வந்துருச்சுன்னா பிக் பண்றது கஷ்டம், ஆனா ஒரு குழந்தைய பிக் பண்ணணும் நீங்க. அது வந்து உங்களோட விசாரணை அவுட்ஸ்டாண்டிங். ஓகே, லெசர் காம்ப்ரமைசஸ். ரைட், ஓகே. இது வந்து கேட்டே ஆகணும்னா, இது என்னோட ஷோ, அதனால வந்து நீங்க கிரிக்கெட் பாப்பீங்களா? எவ்வளவு பாப்பீங்க? நான் இப்ப கூட வந்து ஒண்ணுமே பண்றதுக்கு இல்லாதால இங்கிலாந்து பாகிஸ்தான் சீரிஸ் டெஸ்ட் பார்த்துட்டு இருந்தேன். ரைட், ஓகே, ரைட். ஐ வாட்ச் இட். பட் இப்போ வந்து லாஸ்ட் 5-6 இயர்ஸ் ரொம்ப பேஷனேட்டா வாட்ச் பண்றது இல்ல. பட் ஐ ஹவ் பீன் வாட்சிங். ரைட், ஓகே. சோ அதனால கேட்டுறேன், டாப் 3 மோஸ்ட் லவ்ட் ஸ்போர்ட்ஸ்மேன் குளோபலி சார். ஸ்போர்ட்ஸ்மேன் கிரிக்கெட்டர்ல டாப் 3 லவ்ட் ஸ்போர்ட்ஸ். எனக்கு பிடிச்சவங்களா? கேரம் பண்ணிருக்கீங்க, மரிய ஹிருதயம் சொன்னா கூட ஓகே. எனக்கு அவர் இருக்காரு, அந்த லிஸ்ட்ல அவர் இருக்காரு. அவரை நானும் வந்து பிஜன் ஃபேன்சியஸ், நாங்க 2 பேரும் ரேசிங் ஹோமோஸ் வளர்க்கறதால we know each other. அவர் தான் வந்து இதுக்கு ட்ரெயின் பண்ணாரு. தனுஷ் எல்லாம் வந்து எங்க தாத்தா போய் அவர் விளையாடுறத லைவ்ல பாத்துருக்காரு நிறைய. எங்க தாத்தா என்ன ஞாபகம். ஓகே. அவர் தான் வந்து கோச் பண்ணாரு தனுஷ் அசுரனுக்கு, அந்த ஹோல் டீம். அண்ட் அந்த ஜெயில விளையாடுறவங்க எல்லாருமே நேஷனல் வின்னர்ஸ் தான், நேஷனல் பிளேயர்ஸ் தான், நேஷனல் லெவல் பிளேஸ்மெண்ட் பண்ணவங்க தான். இது வந்து எனக்கு ஐ வுட் சே விவியன் ரிச்சர்ட்ஸ், ராகுல் டிராவிட் அண்ட் ஃபெடரர். இல்ல, ஓகே, அந்த 3 பேர். ஓகே, மரிய ஹிருதயமே சேர்த்துக்கலாம், 4 பேர், ஒன்னும் தப்பு இல்லை. ஆமா. லெஃப்ட் ப்ரொஃபைல்ல கொஞ்சம் தாடியோட அவங்க பார்த்தா கொஞ்சம் விவியன் ரிச்சர்ட்ஸ் சாயல் அடிக்குது அவரு. ரைட் சார். எனக்கு வந்து ஆக்சுவலி எனக்கு இன்னும் நிறைய பேர் பிடிக்கும். நீங்க 3 பேர் சொன்னதால எனக்கு கிரிக்கெட்ல வந்து நிறைய பேர் பிடிக்கும். நிறைய பேர் எனக்கு நிறைய ஒரு 15 பேர் சொல்லுவேன். அந்த அளவுக்கு எனக்கு அவ்வளவு தூரம் கேம் பிடிச்சிருக்குங்கிறதே something that I really enjoy. இல்ல, I wanted to be a cricketer. ஓகே, நைஸ். ஆமா, நான் வந்து அந்த ஒரு ஸ்டேட் செலக்ஷன் போனேன். போயிட்டு அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ண, ஐயோ நமக்கு வர வேணாப்பா இந்த கேம், நம்ம பாக்குறத நிறுத்திடலாம் அப்படின்னு. போனீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல? நான் இங்க சென்னையில தான் பண்ணேன். YMCA வந்தது வந்து கிரிக்கெட்டுக்காக தான் வந்தேன் நான். It's a big story. And like every average Indian kid, I also wanted to become a cricketer. Right. Wanting to become a cricketer is different from having the ability to become a cricketer, இல்லையா? அதனால right, fair enough. Sir, finally I cannot let you go without these two small requests. வாடி வாசல் அப்படின்னு சூர்யாவோட நீங்க ஒரு படம் பண்ணிட்டு இருக்கீங்க. அதை பத்தி ஒரு couple of lines, what is it about? ஏதாவது தெரிஞ்சுக்கலாமா, இல்ல அது கம்ப்ளீட் மிஸ்டரியா வச்சுப்பீங்களா? இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இட் இஸ் அபவுட் இது வந்து 1958லயோ 9லயோ பப்ளிஷ் ஆன ஒரு நாவல். சிசு செல்லப்பா அப்படின்றவர் எழுதின நாவல் இது, பேஸ்ட் ஆன் தட். அண்ட் இட் வில் ஹேப்பன் ஆஃப்டர் ஐ ஃபினிஷ் மை நெக்ஸ்ட் ஃபிலிம். திஸ் இஸ் நாட் மை நெக்ஸ்ட் ஃபிலிம். இந்த படத்தை முடிச்சுட்டு தான் அடுத்தது பண்ண போறேன். ஒரு படம் இருக்கு, அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அது பண்ணணும். சார் ப்ரொடியூசர். லுக் ஃபார்வர்ட் டு வாட்சிங் இட் சார். ஃபைனலா we have come to the end. அந்த செந்தில், குணா, வேலு, தம்பி அந்த டயலாக் மட்டும் உங்க வாய்ஸ்ல ஒரு வாட்டி சொல்லிடுங்க எல்லாரும். உங்க வாய்ஸ் இது என்னன்னா, 2வது மீமுக்கு நீங்க வழி வகுக்கிறீங்க, எனக்கு மறந்தே போச்சு. இல்ல உங்களுக்கு ஞாபகம் இருக்கதே சொல்லுங்க. ஏன்னா நல்ல டைரக்டர்ஸ் என்கிட்ட, நான் இன்னும் ஆட் ஃபிலிம் தான் நடிச்சிருக்கேன். ஆட் ஃபிலிம்ல நடிக்கும் போது அந்த டைரக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அப்படி எக்ஸ்பிரஷனோட நடிச்சு காட்டுவாங்க. ஏன்னா நீங்க யாருக்காக நடிச்சு காமிச்சிருக்கணும் டயலாக், அதுக்காக ஒரே ஒரு வாட்டி அந்த டயலாக் சொல்லுங்க. இல்ல, நான் என்ன பண்றேன்னா, I will tell the story behind these voice overs. இந்த ஷூட் படம் லாக் பண்ணிட்டேன், ரிலீஸ் ஆக போகுது. ஆனாலும் வந்து I was not able to reduce the length of the film. நிறைய இருக்கு, அதுக்கு என்ன பண்ணலாம் யோசிச்சிட்டே இருக்கும்போது தான் I came up with the voice over idea 3 days before the release of the film. Okay. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த வாய்ஸ் ஓவர்ஸே இல்ல. சோ அவசர அவசரமா ஒரு
கனெக்ட் பண்ணி இந்த ஸ்டோரியை வந்து இப்படி கனெக்ட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ அந்த வாய்ஸ் ஓவர்ஸ் வேற ஃபர்ஸ்ட் பர்சனா தேர்ட் பர்சனா, தனுஷ் வாய்ஸ் ஓவர்ல, அன்பு வாய்ஸ் ஓவர்ல போகணுமா, இல்ல வந்து ஆத்தரோட வாய்ஸ் ஓவர்ல போகணுமா, 1000 கன்ஃபியூஷன்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபைனலா வி டிசைடட் ஓகே சரி நம்ம ஆத்தரோட வாய்ஸ் ஓவர்லயே போலான்னு சொல்லிட்டு அப்படி லாக் பண்ணதான் அது வந்து அவசரத்துல குக் பண்ண உப்புமா அது, அவ்வளவுதான். ரைட்லி செட். கன்சியூமருக்கு எது போயிட்டு சேரும் கரெக்டா எப்படின்னு நமக்கு தெரியாது சம்டைம்ஸ். நான் அவ்வளோ விக்கெட் எடுத்திருக்கேன் டெஸ்ட், ஒன் டே T20ல. ஆனா ஜாஸ் பட்லரை மன்கட் அடிச்சதுதான் பயங்கர ஃபேமஸ் ஆச்சு. அதுதான் வாட் கோஸ் டு தி எண்ட் கன்சியூமர். I wanted to ask you one thing, which is the most gratifying wicket for you? Gratifying wicket actually இன்னைக்கு மார்னிங் தான். innings கிராட்டிஃபைங் இன்னிங்ஸ் அதுல ஒரு விக்கெட்டே சொல்றேன் சார். ஆக்சுவலி என்னன்னா அந்த பூனே டெஸ்ட் விளையாடணும் இந்தியா ஆஸ்திரேலியாவோட, தோத்துருவோம் பூனேல. ஆஸ்திரேலியா டிஃபீட் பண்ணிடுவாங்க ஆன் 2016-17 டோர்ல. அப்புறம் பெங்களூர் வந்துருவோம். வில் செட் ஓகே அது நல்ல டர்னர், ஆஸ்திரேலியா நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டேயே நாங்க டாஸ் இன் பண்ணி பேட்டிங் ஆடுவோம், 180 ஆல் அவுட் ஆயிடும். அண்ட் ஈவினிங் வந்து ஆஸ்திரேலியா வில் பி 30-35 நோ லாஸ். வார்னரும் ரென்ஷாவும் ஆடுவாங்க. ஈவினிங் போய் விராட் கோலிட்ட சொல்லுவேன், அவர் ரூம்ல FIFA இது ஆடிட்டு இருப்பார், FIFA போய் சொல்லுவேன் இது வேலைக்கார மாதிரி தெரியல, ஏன்னா காத்தால விக்கெட் ஈரமா இருந்துச்சு, இப்ப விக்கெட் வருமா நல்லா வெயில் அடிச்சு பிளாட் ஆயிடுச்சு, பால் திரும்ப மாட்டேங்குது, 2 பேரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்காங்க, நான் ரவுண்ட் ஸ்டம்ப்ஸ்ல இருந்து போடுவேன்னு. இன்ஃபேக்ட் நெட்ல என்ன பண்ணியிருந்தாங்கன்னா முந்தின நாளா நான் ஃபாலோ பண்ணேன், பேடை கழட்டிட்டு கிட்ட வந்து சின்ன சின்ன பசங்களை ஃபாஸ்டா போட சொல்லிட்டு ஆடினாங்க, பேட்ல போடக்கூடாதுன்னு. சோ நான் சொன்னேன் அவங்க பேட்ல படக்கூடாதுன்னு ஆடுறாங்க, நான் ஓவர் த ஸ்டம்ப்ஸ்ல போய் போடுறேன் போலிங், பேடை யூஸ் பண்ணட்டும், யூஸ் பண்ணினாங்கன்னா ஏதாவது ஒரு அவென்யூ ஓப்பன் ஆகும், அவங்க என்ன பிராக்டிஸ் பண்ணலையோ அதை கொடுக்கலாம் அப்படின்னு. சரி ஓகே பண்ணு அப்படின்ட்டாரு அவரும். நெக்ஸ்ட் டே மார்னிங் நானும் இஷாந்த் சர்மாவும் ஸ்டார்ட் பண்ணுவோம். கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் செஷன் ஆடி அவங்க 38 ரன்ஸ் அடிப்பாங்க. அதுல டேவிட் வார்னர் போல்டு வேற ஆயிடுவாரு. கிராட்டிஃபைங் ரிவார்ட், அதாவது ரிவார்டு பெரிய ரிவார்டு இல்ல, ஒரு இல்ல ஆமா செட்டிங் அப். எனக்கு பவுலிங் எஸ்பெஷலி டெஸ்ட் பவுலிங் வந்து the heart to give இருக்குல்ல for a spinner, you have the heart to give. போட்டே இருந்து you are setting him up கொஞ்சம் கொஞ்சமா and then that one ball, அதுதான் that's really nice to watch. ஸ்பின்னரோட வாழ்க்கையே அப்படிதான், ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். சார் தேங்க்யூ சோ மச். இத பாக்குற எத்தனையோ பேர் ஒரு பிலிம்ல மட்டும் இல்ல, ஐ எம் ஷூர் this is going to go as one of the great leadership lessons that one can have. ஏன்னா எப்படி அந்த ப்ரொஃபஷனை வந்து ஒரு இது ஆண்டர்பிரனரா எடுத்து பண்ணணுங்கிறத வந்து this has been nothing short of a school. நீங்க ஒரு ஸ்கூல் ஆரம்பிங்க, ஃபர்ஸ்ட் நான் தான் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ல வந்து என்ரோல் பண்ணிருக்கேன். Thank you so much for joining. Thank you Ashwin, thank you, great talk.